எனக்கே கூட பயமா இருக்கு. என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி அந்த அளவுக்கு மனக்கவலை. எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு இடிக்கிறான். அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. அப்படின்னா இவங்கெல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது. காவல் நிலையங்கள்ல நடக்காது. இதனுடைய விளைவு எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் 30 வருஷம் இந்த காவல் நிலையத்துல உழைச்சவன். இந்த காவல் நிலையத்துல உழைக்க போகும்போது அதனுடைய பெருமைய சிரமம் பார்க்காம மெதுவா கட்டி இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு பெருமை சேர்த்தணும் வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும். சிறுமை சேர்க்காம இருந்தேன். அந்த கடமையில நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும். முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும். உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாரு இங்க. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு. அவர் விட்டு விலக முடியாது. இவங்களுக்கு என்ன காரணம்னா வேலை தெரியல. அப்படின்னா வேலைன்னா நாலேஜ் ரிலேட்டிங் டு ப்ரொசீஜர் அண்ட் பிராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுல அந்த பாக்ஸ்ல போய் இவர் நிப்பாரு, கேள்வி கேட்பாரு. அந்த பாக்ஸ்ல நிக்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஹெவி ஹெட்டட் லாயர்ஸ் கிண்டி கிளங்கெடுப்பாங்க. கிராஸ் கிளக்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்டிங் கொஸ்டின்ஸ்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய வேலைகளை கடமையில சொல்லும் போது சில சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்த இதெல்லாம் இருந்துட்டு. ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்காதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கலாம். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இந்த வேலை சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். ரிப்பீட், சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். தட் ஷுட் பி தி ரிலிஜன் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ மதமா இருக்க முடியாது. ஏழைகளுக்கு, கிரைமால பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யறது அவங்களுடைய மதமா அவங்க ஏத்துக்கிடணும். ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் இது ஒரு பெரிய அட்வைசரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் அவங்க என்னைய பார்க்க கூடாது. முன் வரணும். இதுக்கு காரணம் என்ன? மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தள்ளுறாங்க. நல்லா பேசுறா சார், ஏன் பேசுறான்னு எடுக்க வேண்டியதானே கேச. நல்ல தமிழ் பாடம்லாம் போடுறேன், நல்ல பாடலாம் போடுறேன், வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சேலரி கொடுக்கறத வச்சு நான் ஒண்ணு சொல்லல. உன்னுடைய இன்வால்மெண்ட் என்ன? குத்துக்கள் மாதிரி உட்கார முடியாது. கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபீஸர், ஆல் இந்தியா இது எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு நாளைக்கு இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ போலீஸ் லெஜிட்டிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்க நிற்குது? கிட்டத்தட்ட நெருக்கி 10-20 வந்துருச்சு. 90 பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்ன இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும். அப்படி காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும்? எஸ்பியே விசாரிக்கிறார் சார், எங்களுக்கு மனசுல நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன்.